ஹை ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பாபரை வந்து பக்ரீதுக்காக விற்பனை பண்ணியிருந்தோம். அதை வந்து நம்ம நிறுத்தியாச்சு. நம்ம பாபரை வந்து இந்த பக்ரீத்துக்கு விற்பனை பண்ணலை. நம்ம வந்து அடுத்த பக்ரீத்துக்கு முடிஞ்சால் அல்லது அதற்கிடையில் இன்னொரு 6 மாதத்துக்கு நம்ம நம்ம பாபரை வந்து விற்பனை பண்ணக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட அடுத்ததாக ஆடுகளுக்கு 2 பல்ல நம்மகிட்ட கிடாக்கள் எதுவுமே கிடையாது. முழுக்க நம்மகிட்ட இருக்க கிடாய்கள் எல்லாமே பல்லு போடாத கிடாய்களாக தான் இருக்குது. அது நம்மளுடைய ஆடு வளர்ப்புக்கு சரி வராத காரணத்தினால நம்ம வந்து நம்ம பாபரை அடுத்த வருஷத்துக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு நம்ம விற்பனை பண்ணக்கூடாதுங்கிற நோக்கத்தில் நம்ம வந்து ஆட்டுக்காக நம்ம பாபரை நிறுத்தியாச்சு. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாபருக்கு நிறையா விற்பனை வாய்ப்புகளும் வந்துச்சு. நம்ம பக்ரீத் விற்பனை போக இனப்பெருக்க தேவைக்காக ஒரு 2-3 நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து பண தேவைக்காக கொடுக்கக்கூடிய ஐடியாவில் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட அந்த பருவத்தில் உள்ள கிடாய்கள் நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காண்டி நம்ம ஒரு முறை நம்ம கிட்டத்தட்ட நம்மகிட்ட இருக்க ஆடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 18 உருப்படி ஆயிடுச்சு. நம்மகிட்ட ஆடுகள் எல்லாமே சேர்ந்து அப்படிங்கும்போது நமக்கு இனப்பெருக்க தேவைக்காக நம்ம வெளியிலேருந்து கிடா எடுக்கிற ஐடியாவில் இல்லை. அதனால் நம்ம கிடாயை பயன்படுத்திக்கலாம்னு நோக்கத்தில்